நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறைய யாராச்சும் ஒருத்தர் அழகா பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஸ்டோரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஒரு மன்னருக்கு பாதி கண்ணு தெரியாது, ஒரு கால் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இவருக்கு அவரோட ஓவியத்தை வரைஞ்சு அரண்மனையில மாட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம். மிகச்சிறந்த ஓவியர்களை கூப்பிட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுறாரு. என்ன ரொம்ப அழகா வரைகிறவங்களுக்கு பொற்காசும் பாராட்டுகளும் தருவேன். அதே மாதிரி தப்பா வரைஞ்சிட்டாங்க, அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னா கடுமையான தண்டனையும் இருக்குன்னு சொல்றாரு. எந்த ஓவியர்களும் முன் வரல. ஏன்னா அவரை அப்படியே வரைஞ்சா ஒரு குறையா இருக்கும், கண்டிப்பா தண்டனை கிடைச்சிடும். இல்ல அந்த குறைய சரி செஞ்சு நம்ம வரைஞ்சாலும் அது மன்னருக்கு பிடிக்காது, மறுபடியும் தண்டனை கொடுப்பாருன்னு ஒரு பயத்தோட இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு ஓவியர் மட்டும் தைரியமா முன் வந்து வரைய ஆரம்பிச்சாரு. மத்தவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா அவன் பைத்தியக்காரன், எப்படா வரைய போறான் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அவர் வரைய ஸ்டார்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு கியூரியஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர் வரைஞ்சு முடிக்கும் போது மன்னர் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு அவரை கட்டி பிடிச்சு ரொம்ப நன்றின்னு சொன்னாரு. இவர் என்ன வரைஞ்சிருந்தாரு அப்படின்னா, அந்த மன்னர் ஒரு கண்ணை மூடி ஒரு காலை முட்டி போட்டு கையில அம்பு எய்து ஒரு மிருகத்தை குறி வைக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாரு. இதை பார்த்து மன்னர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருக்கு பாராட்டு பொற்காசு நிறைய கொடுத்தாங்க. நம்மளை சுத்தியும் ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் ஒரு பர்சன் அக்செப்ட் பண்றது மட்டும் இல்லாம அது அழகா மாத்துறது ஒரு பெரிய கலை தான். See you all in day 14 of 51 Day series.